ஃபஸ்ட்டு 100 கிராம் எண்ணெய் போடணும். நூறு கிராம் எண்ணெய் போதும். இது பீஃப் பிளாக் பெப்பர். இது நம்ம ஜப்பார் பாய் செஞ்சது. அந்த ஸ்டைலில் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்களும் வீட்டில் எல்லாம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நூறு கிராம் எண்ணெய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் எவ்வளோன்னா, ஒரு கிலோவுக்கு ஒரு 200 கிராம். உங்களுக்கு மசாலா அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அது நீங்கள் அந்த தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது பிரியாணி செய்கிற மாதிரி தான் மசாலா. ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா போடுறது என்னென்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் போடுறது. இது கொஞ்சம் 70% ஆனால் போதும். இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ண போதும். இது ரொம்ப ஃபேமஸான இது பிளாக் பெப்பரு. சிக்கன் செய்கிறாங்க, இதில் மட்டன் செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டன் செஞ்சது, இது பீஃப். கொஞ்சம் பட்டை லவங்கு, வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வீடியோ பெருசாகும், அதனால நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் 70% ஆயிடுச்சு. இதில் நாங்கள் இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்தணும். இஞ்சி 50%, பூண்டு 25%. மொத்தம் 75% இதில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இதில் வெங்காயத்தை போட்டு இதில் கொஞ்சம் ஆட். இதில் ஃப்ளேவருக்காக எதுவுமே வேறு இடத்துல போகாதுங்க. பட்டை லவங்கு அது மட்டும் போதும் இதில் சேர்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஜப்பார் பாய் சொன்னார், ஃப்ளேவருக்காக 2 மிளகா, பச்சை மிளகா, இதுக்கப்புறம் டமாட்டர் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கிலோவுக்கு நாங்கள் பிரியாணி செஞ்சால் 200 கிராம் தயிர் போடுவோம். இதுக்கு 100 கிராம் போதும். ஓகே,
இதில் மஞ்சள் தூள் இப்போது 1/4 டீஸ்பூன் போதும். 1/4 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய், இப்போவே கலர் செம்மையாக வந்துருக்கு, நல்லா இருக்குது கலர் எல்லாம். அவங்க பார்த்தாலும் தெரியும் கலர் செம்மையாக வந்திருக்கு. பாருங்கள், பீஃப் இருக்குது, அதனால நான் இது பீஃபு இது குக்கரில் செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், குக்கரில் செஞ்சுட்டால் கொஞ்சம் வேக விட்டிங்களா நல்லா இருக்கும். இது செம்மையாக டேஸ்டியாக இருக்கும். இது கல்யாணத்துலலாம் இது பிளாக் பெப்பரு சிக்கன் அப்படின்னு வரும். நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டெல்லாம். கொஞ்சம் நீங்கள் எப்படியே ஆட்டிகிட்டே இருந்தால் இதில் இருக்க டமாட்டர் எல்லாம் நல்லா வேக விட்டுருணும். மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்து போட்டுக்கணும். நாங்கள் இப்போது பிளாக் பெப்பர் பீஃப் செஞ்சுட்டே இருக்கோம். அதனால் பிளாக் பெப்பர் வாசனை மட்டும்தான் இருக்கணும். அதனால் வேறு எதுவுமே வாசனை இதில் வரக்கூடாது. வந்தால் அது பிளாக் பெப்பர் சிக்கன் டேஸ்ட்டு இருக்காது. நாங்கள் எப்படி பிரியாணி செய்கிறோங்களோ அதே மாதிரி மசாலா தான். பாருங்கள், டமாட்டர் எல்லாம் நல்லா ஒண்டிச்சு. டமாட்டர் வாசனை எல்லாம் இதில் பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இதில் நான் இப்போது உப்பு கூட இன்னும் சேர்க்கலை. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுருக்கேன். அப்புறமா பார்த்து போட்டுருக்கேன். இதில் தண்ணி போடாமல் செய்கிறது இந்த மசாலா. சிக்கன் செஞ்சேன்,
இப்போ நாங்கள் பீஃப் செய்கிறோம்ல, அதனால் கொஞ்சம் வேக விடணும். அதனால் அதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் கட்டியாக தான் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் இதை நல்லா வேக விட்டுடணும், மூடி வச்சிடணும். இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள். கலர் செம்மையாக வந்திருக்கு. சூப்பரான கலரு. நான் இதை அப்பப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் இப்படி பண்ணி விட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. இப்போ இதில் நான் லெமன் சேர்க்கலை, ஏன்னா எனக்கு புளிப்பு கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. வெங்காயம், டமாட்டரு, தயிர் எல்லாம் போட்டதுனால அது கரெக்டாக இருக்குது புளிப்பு. இப்போ மெயின் ஐட்டம் என்னன்னா, இதில் ஜீரா சேர்க்கணும். ஜீரா எவ்வளோன்னா, ½ டேபிள் ஸ்பூன் ஜீரா. அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர், ஒரு டேபிள் ஸ்பூன் பிளாக். இப்போ நாங்கள் செய்கிறது பிளாக் பெப்பர் சிக்கனில் பாருங்கள், கலரு சேஞ்ச் ஆகிடும். அப்போ இப்படியே ஆட்டி எல்லாம் நான் இது கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுருக்கேன். ஏன்னா பசங்க சாப்பிட்றாங்க, அதனால். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது நம்ம ஜப்பார் பாய் செஞ்சது, அப்படியே நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் நான் இதில் என்ன ஆட் பண்ணேன்னா, ஷிம்லா மிர்ச் அது மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த வாசனை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா அது நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வேக விடும். ஏன்னா நாங்கள் இப்போ ஜீரா பிளாக் பெப்பர் செஞ்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் வேகட்டும். ரொம்ப சிம்பிளான மசாலா, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வாசனை கமகமன்னு இருக்குது. நீங்கள் கூட செஞ்சு பார்த்துக்கோங்க. இது நம்ம ஜப்பார் பாய் ஸ்டைல் செய்கிறது. இது அதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துடலாம், அவ்வளோதான். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டு வரும்.
ஜப்பார் பாய்க்கு துவா செய்யுங்க. அவர் தான் இந்த ரெசிபி சொன்னது. ஜப்பார் பாய், நீங்கள் என் வீடியோ பார்த்தா ரொம்ப தேங்க்ஸ் ஜப்பார் பாய். உங்கள் சொன்ன டைப்பில் தான் செஞ்சுருக்கேன். ஆனால் இதில் மட்டும் நான் ஷிம்லா மிர்ச் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் வாசனை எனக்கு பிடிக்கும். அதனால் செம்மையாக இருக்குது ஜப்பார் பாய். உங்கள் மசாலா ரெசிபியெல்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன். என் வீடியோ பார்த்தா நான் உங்களுக்காக துவா செய்கிறேன். எனக்காக நீங்கள் செய்யுங்க துவா. ரொம்ப தேங்க்ஸ் ஜப்பார் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.